நீங்க ஆரம்பிச்சு வச்சுட்டீங்க. ஆனா நாங்க தான் முடிக்க போறோம் அப்படின்னு ஈரான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆட்டத்துல உள்ள வந்துட்டாங்கப்பா ரஷ்யா. ரஷ்யா மட்டும் கிடையாதுங்க. புதின் சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளா ஆயிருக்கு. புதின் மட்டும் தான் சொல்லியிருக்காரா? நார்த் கொரியா என்ன சொல்லியிருக்காங்க? நார்த் கொரியா சொன்ன விஷயமும் இன்னைக்கு பேசப்படுது. ஸோ இது யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்த்தாங்களோ, இந்த இஸ்ரேல் ஈரான் போர்ல இந்த இஸ்ரேல் ஈரான் போர்ல என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ, அமெரிக்கா உள்ள வந்துச்சு. அத வந்து இஸ்ரேல் எதிர்பார்த்தது. ஆனா உலகமே எதிர்பார்த்தது ரஷ்யாவும், நார்த் கொரியாவும் என்ன பண்ண போறாங்க? இந்த போருடைய அடுத்த கட்டம் என்னவாக ஆகப் போகுது? அப்படிங்கிற அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாரி பல கேள்விகளுக்கான விடை இந்த வீடியோல ஃபுல்லா இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணு. இந்த ஒண்ண தாங்க எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு நெறைய பேர் கணிச்சாங்க. கணிச்ச மாரியே நடந்துச்சா? நேத்து வரைக்கும் புதின் அவர்கள் வாயை தொறக்கவே இல்ல. புதின் அவர்கள் நாங்க நடுநிலையா இருக்கோம்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஏன்னா, இஸ்ரேல்ல ரஷ்ய மக்கள் 10% மேற்பட்டோர் அங்க இருக்காங்க. அதனால அது வந்து ஒரு ரஷ்யா மக்கள் வாழ்ற இடமாவே மாறிடுச்சு. அதனால நாங்க வந்து நடுநிலையாக தான் இருப்போம். அதே மாதிரி நாங்க இஸ்லாமிய நாடுகளுக்கு நாங்க ஒண்ணும் துரோகம் செய்ய மாட்டோம். நட்பு நாடுகள் எங்கள்ட்ட இஸ்லாமிய நாடுகள் நெறையாவே இருக்கு. எங்களுடைய மக்கள் தொகையில 15% பேர் இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த புதின், திடீர்னு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதின் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிருக்காரு. என்ன சப்போர்ட் பண்ண போறாரு? உங்களுக்கு போருக்கான அனைத்து உதவிகளும் நாங்க செய்றோம் அப்படின்னு புதின் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அவங்களுடைய அந்த மீட்டிங்ல இந்த மாரி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணதுல நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். உங்களுக்கு போருக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அணு அணு ஆயுதங்கள் இந்த மாரி விஷயங்கள் நாங்க புரொவைட் பண்றோம். நீங்க பயப்படாம இருங்க அப்படிங்கிற மாரி புதின் ஈரானுக்கு வந்து ஒரு வாக்கு குடுத்திருக்காரு. ஒரு புறம் ரஷ்யா, புதின். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா. நார்த் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு ஒரு என்ன சொல்றது? அவங்க வந்து மேஜிக் மாரி அவங்க. அங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படின்னு நமக்கு நமக்கு வந்து கிளியராவே தெரியாது. ஆனா, அவங்க இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவ கடுமையா எச்சரிக்கை விடுத்து, நாங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்றோம். இந்த போருடைய முதல் 2 குற்றவாளிகள் அமெரிக்காவும், இஸ்ரேலும் தான். உங்களுக்கு தக்க பதிலடி குடுக்கப்படும். இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க தான். எல்லாருடைய ரூல்ஸையும் மீறி நீங்க வந்து போருடைய வீரியத்துக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. நாங்க ஈரானுக்கு வந்து உறுதுணையாக இருப்போம். ஈரான் பக்கம் நாங்க கண்டிப்பா நிப்போம் அப்படின்னு. 2மே பார்க்கும்போது, ஒரு வேளை இஸ்ரேல் இந்த இடத்துல அமெரிக்கா உள்ள வந்தத எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு அமெரிக்கா உள்ள வரணும்னு நெனச்சாங்க. நெனச்சத அவங்க பண்ணிட்டாங்க. ஏன்னா, அவங்களால இந்த காசாவுல நடந்த அட்டாக்கு, இந்த காசா மூலியமா காசாவுல நெறைய பேர் வந்து இறந்தாங்க. குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு. அதனால உலக நாடுகள் ஃபுல்லாகவே இஸ்ரேல் மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் பக்கம் திரும்புன உடனே, ஈரான் உள்ள வந்துட்டா அது மிகப்பெரிய நாடு ஜியோகிராபிக்கலா. அது மட்டும் இல்லாம போர்ன்னு வந்துட்டா அவங்கள்ட்டயும் பார்த்தீங்கன்னா, அந்த படை வீரர்கள், அது மட்டும் இல்லாம இந்த விமான விமான தளங்கள், கப்பல் படைகள் அந்த மாரி நெறைய விஷயங்கள் அவங்கள்ட்டயும் இருக்கு. அப்போ அவங்கள அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்டின்னா, நமக்கு இந்த பக்கம் அமெரிக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி தேவ. அவங்க டைரக்ட்டா உள்ள வரணும் அப்படின்னு நெனச்சாங்க இஸ்ரேல். அவங்க உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா, இவங்க டைரக்ட்டா பண்ண அட்டாக், அமெரிக்கா டைரக்ட்டா பண்ண அட்டாக் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த அட்டாக்குக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுக்கு. அவங்க எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் தானே அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மலாம் பேசிட்டு இருக்கும் பொழுது, அவங்க வந்து ஒரு டைரக்ட்டா ஓப்பன் பிரஸ் மீட் குடுத்துருக்காங்க. அமெரிக்காவ நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி நெறைய விஷயங்கள பாகிஸ்தான் முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது, இங்க ஈரான் என்ன பண்ண போறாங்க? ஈரான் சைலன்ட்டா இருக்காங்க அப்படின்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையவே கிடையாது. பக்காவான பிளான் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த பிளான் என்ன அப்படின்னா, டைரக்ட்டா அவங்க அமெரிக்காவ அட்டாக் பண்ண போறாங்களா? அப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா, எதன் வழியாக அட்டாக் பண்ணுவாங்க? அதுக்கான சோர்ஸ் அவங்களுக்கு எங்கேருந்து வரும்? ஒரு பக்கம் நார்த் கொரியா, ரஷ்யா இவங்க எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இவங்க சப்போர்ட்டோட இவங்க வந்து டைரக்ட்டா யுஎஸ் அட்டாக் பண்ண போறாங்களா? இல்ல ஒரு பக்கம் சீனா வந்து வெறும் கண்டனம் மட்டும் தான் தெரிவிச்சிருக்காங்க. சீனாவும் டைரக்ட்டா ஈரானுக்கு ஆப்போஸ் பண்ண போறாங்களா? அப்படின்னு
ஈரானுடைய திட்டம் மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்க போகுது. அப்படி ஒருவேளை ஈரான் டைரக்டா அமெரிக்கா அட்டாக் பண்ணா என்ன நடக்கும்? கண்டிப்பா அது 3ஆம் உலகப் போராக மாறும். ஏன் எல்லாருமே 3ஆம் உலகப் போர் பத்தி பேசுறீங்க? என்ன ஆல்ரெடி போர் நடந்துட்டு இருக்கே. 3ஆம் உலகப் போர்ல என்ன இருக்கு? அப்படின்னு நெறைய பேர் கேட்டாலுமே, இந்த 3ஆம் உலகப் போர் அப்படின்னு வந்துட்டாலே இப்பயே பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெயினுடைய பாதிப்பு வந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா எக்ஸ்ட்ரா வந்து கச்சா எண்ணெய பர்ச்சேஸ் பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் அந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்த வந்து இப்போதைக்கு நிறுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா, 20% உலகத்துக்கு கச்சா எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய 20% அங்கிருந்து தான் வருது. அப்ப கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பெட்ரோல், டீசல் விலை ஏற ஆரம்பிச்சுரும். அப்படி பெட்ரோல், டீசல் விலை ஏற ஆரம்பிச்சதுன்னா, அதன் மூலியமா நெறைய பொருட்கள் விலை ஏற ஆரம்பிக்கும். இது ஆரம்பம் தான் நான் சொல்றேன் நான். அப்போ ஒருவேளை உலக போர் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, அந்த போர்ல எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த நாடுகள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடுகள் அப்படின்னு அவங்களுடைய அந்த பலத்த நிரூபிக்கிற வரைக்கும் போர் நடந்துகிட்டே இருக்கும். எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போய் அந்த போர நடத்துவாங்க. எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போய் அந்த அட்டாக்க பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது மக்களுடைய உயிர் மட்டும் கிடையாதுங்க. வாழ்வாதாரமே அடிப்படையை ஆட்டி படைச்சுரும். உயிர் போயிடும். ஒரு செகண்ட்ல. உயிர் போனவங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனா, அந்த போர்லயும் உயிர் தப்பி வாழணும்னு நெனைக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுடைய நிலைமை வந்து பெரும்பாடு. எழுந்து கூட வர முடியாது. இதுவரைக்கும் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு வேற இடத்துல போய் அகதியா வாழணும். சாப்பாடு கிடைக்காது. ஒருவேளை சாப்பாடுக்கு போராடணும். விலைவாசி உயர்வு ஏற்பட்டுரும். இருக்க இடம் கிடைக்காது. உண்ண உணவு கிடைக்காது. உடுத்த உடை அப்படின்னு நெறைய பிரச்சனைகள், வாழ்வியல் பிரச்சனைகள் நெறைய சந்திக்க நேரிடும். இது அப்பாவி மக்கள் மட்டும் கிடையாது. அரசாங்கங்களே சந்திக்க நேரிடும். இதெல்லாம் பார்த்து தான் இந்த 3ஆம் உலகப் போர் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மள மட்டும் கிடையாது. இந்த உலகத்தின் மேலே அக்கறை உள்ள நாடுங்க, அக்கறை உள்ள எல்லாருமே இத முன்மொழிகிறாங்க. அப்போ இந்த 3ஆம் உலகப் போர் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்து விட்டுச்சுன்னா, இதுவரைக்கும் கட்டி காப்பாத்தின எல்லாமே காணாம போயிடும் அப்படிங்கிறது தான். அதுலயும் ஒரு சிலர் இந்த விஷயத்த பத்தி பொருட்படுத்தாம அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த போருடைய ஆரம்பம் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறா கூட இருக்கும். அந்த வரலாறு அது. அப்போ இவங்க இந்த கட்டத்துக்கு எப்படி உள்ள வந்தாங்க? அப்ப அமெரிக்கா, ஈரான டைரக்ட்டா அட்டாக் பண்ணுங்கிற முடிவு எங்கிருந்து எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஈகோ அப்படிங்கிற முடிவுல இருந்து எடுக்குறாங்க. அப்ப அந்த ஈகோவ வந்து டச் பண்றாங்க 2 பேருமே. இஸ்ரேல் ஈரானோட ஈகோவ டச் பண்றாங்க. ஈரான் அமெரிக்கா ஈகோவ டச் பண்றாங்க. அமெரிக்கா உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள ஈகோ டச் பண்றாங்க. இங்க நான் தான் கிங்கு. இங்க நாங்க வைக்கிறது தான் சட்டம். எங்கள மீறி உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மற்ற உலக நாடுகளுக்கு ஒரு இன்டைரக்ட்டா மெசேஜ் ஒண்ணு அனுப்புறாங்க. அந்த ஈகோ கிளாஷால மத்த நாடுகள், இப்ப ரஷ்யா போன்ற ராணுவ கட்டமைப்புல பெரிய நாடு, சீனா அதே மாரி நார்த் கொரியா. இவங்க எல்லாருமே ஈகோ கிளாஷால இவங்களும் அந்த போர் சண்டைக்கு நம்மளும் வா மோதி பார்த்துரலாம் அப்படின்னு வந்தாங்கன்னா, நிலைமையே தலைகீழாக மாறிடும். அப்போ இப்ப ஈரான் இப்ப அமைதியா இருக்காங்க. ஈரான் வந்து அமெரிக்கா குடுத்த பதிலடிக்கு இஸ்ரேல தாக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல போட்டு பொளன்னு பொளக்குறாங்க. இஸ்ரேல் சும்மா கிடையாது. இஸ்ரேல் அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்றாங்க. அவங்களும் ஈரான் மேல அட்டாக் தொடுக்குறாங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த நாளுக்கு நாள் இந்த போர், இந்த இஸ்ரேல் ஈரான் போர் நாளுக்கு நாள் என்ன ஆகுது? நாளுக்கு நாள் வீரியமாகுது. ஈரான் அமெரிக்கா போராமாகுது. அமெரிக்கா மட்டும் இல்லாம பல நாடுகள் உள்ள வரப்போகுது. உள்ள வந்துச்சுன்னா இது மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாக மாறப்போகுது. அப்போ இவங்க 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 யூஸ் பண்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏவுகணைக்கு பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? இதுக்கான செலவுகள். இந்த போருக்காகவே அவங்க பிரத்யேகமாக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி, அது மூலியமாக நெறைய விஷயங்கள பண்றாங்க. இதுல வந்து இது எல்லாமே குவாலிட்டியா இருக்கணும். டிஃபென்ஸ்க்கு நெறைய செலவு பண்றாங்களாம். டிஃபென்ஸ்னா மத்தவங்க தாக்குனாங்கன்னா, அந்த அணு ஆயுதத்த தடுக்கிற மிஷின். இப்ப நம்மள வந்து பாகிஸ்தான் தாக்குனாங்க இல்லைங்களா? நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்? நம்ம வான்வழியிலே அவங்களுடைய அந்த தாக்குதல் எல்லாம் அழிச்சோம். அதே மாரி டிஃபென்ஸ்க்கு நெறைய செலவு பயன்படுத்துறாங்க. அப்போ டிஃபென்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. நம்ம எந்த இடத்துலயும் தோத்து விடக்கூடாது. நம்ம எந்த இடத்துலயும் நம்மளுடைய நாட்ட விட்டு குடுத்துறக்கூடாது அப்படின்னு ஒரு கர்வத்துல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த செய்திகள் இப்ப உலகம் ஃபுல்லாகவே இந்த செய்திய பத்தி தான் பேசுறாங்க எல்லாருமே. அப்ப அந்த செய்திகளுடைய அந்த வீரியம், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். காசாவுல இவங்க பண்ண அட்டாக்ல அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே உணவின்றி இறந்து போறாங்க. உணவு பற்றாக்குறையால இறந்து போறாங்க. குழந்தைகள் மட்டும் கிடையாது, அங்க வாழ்ற மக்கள். அந்த சாப்பாடு வரிசையில சாப்பிடுறதுக்கு லைன்ல நிக்கிற எல்லாருமே, அத வந்து சாப்பாடு குடுக்கறதுக்கு அதனுடைய கட்டுப்பாட்டுல இஸ்ரேல் அந்த கட்டுப்பாடு விதிச்சு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உயிரிழப்புகள் ஏற்படுது. ஒரு புறம் என்ன பண்றாங்கன்னா, ஈரான் உடைய அட்டாக் இஸ்ரேல் மேல தாங்க முடியாம அங்க இருக்கக்கூடிய
இஸ்ரேல்வாதிகள், இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே இடம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நாங்கள் வேற ஒரு நாட்டுக்கு இடம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஒரு நாட்டில் போர் துறந்தால் அந்த போர் அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இடம்பெயர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இடம்பெயர ஆரம்பிப்பாங்க, அந்த நாடே காலியாகும். ஒரு சிலர் நாட்டை விட்டும் இது என்னுடைய அந்த மண், நான் பிறந்த மண், நான் வளர்ந்த மண், அந்த மண்ணை விட்டு வரமாட்டோம் அப்படின்னு அங்கேயே ஒரு சில பேர் இருந்துருவாங்க. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு இருந்துருவாங்க. அப்போது இதனுடைய முகம் எப்படி இருக்குன்னா 2 முகமாகவும் இருக்கும். சரி, நாட்டு தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சேஃபாக இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் மிகப்பெரிய போர் வந்தாலோ அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு அவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு போய் ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. வேற ஒரு இடத்துக்கோ இல்லை வேற ஒரு நாட்டுக்கோ போய் அவங்க அந்த சொகுசு வாழ்க்கையை திரும்பவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அங்கேயும் பாதிக்கப்பட போகிறது அப்பாவி பொதுமக்கள் தான். இந்தியாவில் நடந்தாலும் பாதிக்கப்பட போகிறது அப்பாவி பொதுமக்கள் தான். இஸ்ரேலில் நடந்தாலும் பாதிக்கப்பட போகிறது அப்பாவி பொதுமக்கள் தான். ஈரானில் நடந்தாலும் பாதிக்கப்பட போகிறது அப்பாவி பொதுமக்கள் தான். அப்போது எந்த நாட்டில் நடந்தாலுமே இந்த போரை நம்ம ஏன் வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த போரில் அதிகப்படியான பாதிப்புகள் எந்த ஒரு பாவமும் அறியாத, எந்த ஒரு விஷயமும் தெரியாத, அன்றாட வாழ்க்கையை டெய்லிக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கள அந்த பொதுமக்கள், அந்த மக்கள், அந்த குழந்தைகள், அந்த பெண்கள், அவங்களுக்கான பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இங்கே போர் அப்படிங்கிறதே வேணான்னு சொல்கிறாங்க. இந்த ஈரான் இஸ்ரேலுடைய போர், இந்த அமெரிக்கா உள்ளே வந்தது, சீனா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, புதின் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ரஷ்யாவுக்கு புதின் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, நார்த் கொரியா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒன்று நடக்க போகுது. நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு. இதை பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை உலகப் போராக மாறிச்சு அப்படின்னா இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.